ஹாய், இன்றைக்கி நம்ம வேறு செட்டப்பில் இருக்கோம். எல்லாரும் அழகாக இருக்காங்கன்னா நான் ஏன் இப்படி இருக்கேன்னா இது ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுற இடம் என் வீடு கம்ஃபர்டபுளாக இருக்கேன் தடவை. ஏண்டா இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் யூனிக்காக பண்ணுவேன், இன்னும் முடிய டாய் அடிப்பேன், இல்லாட்டி ஏதாச்சும் எக்ஸசரி போட்டுடுறேன். இன்றைக்கி லோக்கலாக வந்திருக்கேன் ரிலாக்ஸாக, அதுவும் கெஸ் யாருன்னு தெரிஞ்சு ரிலாக்ஸாக வந்திருக்கேன் பார்த்தியா. திஸ் இஸ் காஃபி ஷாப் டாக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஜெகதீஸ்வரன் ராஜுவோடு இருக்கோம். ஹாய் ஜகா. ஹலோ. ஹாய் ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். ஜகா, ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஜகா. ஸோ என் பேர் வந்து ஜெகதீஸ்வரன் ராஜு. நீங்கள் சுருக்கமாக வந்து ஜகான்னு கூப்பிடலாம். சில பேர் வந்து ஜகான்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்னு பார்க்கும்போது வந்து ஜேகா. ஓ ஜேகா. ஜெகதீஸ்வரன். ஜகா. ஏன்னா அந்த ஆங்கிலத்தில் அந்த ஏ இருக்கிறனால எல்லாரும் வந்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏ இல்லாமல் நீங்கள் சொல்லணும் ஜேகா. ஆனால் உங்களுக்கு வந்து பழகி போச்சு இல்லை, எல்லாரும் மிஸ் ப்ரொனவுன்ஸ் ஜகான்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து அதுக்கும் பதில் சொல்லுவேன். ஆன்சர் பண்ணிருக்கேன் என் பேர் மாதிரி. பள்ளிகளில் தமிழாசிரியர் மட்டும்தான் வந்து என் பேரை வந்து முழுசாக வந்து சொல்லுவாங்க ஜெகதீஸ்வரன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சுழிவு அந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து அந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் வரும், அந்த இந்தியன்ஸ்க்கு. அந்த ஏன்னா பிகாஸ் நம்ம லா அண்ட் ஆல் டெஸ் மைன்யூட் டீடைல்ஸ் மறுபடியும் பள்ளிக்கு போன மாதிரி ஒரு நினைவு வருதுக்கு. இல்லை அந்த அளவுக்கு இருக்காது. நாக்க மடக்கி அந்த பள்ளியில் வந்து எத்தனை வாட்டி நம்ம கிளாஸ் வெளியே நின்று இருக்கோம். தமிழ் கிளாஸ் ஆசிரியர் கட்டுரை செஞ்சுட்டேன் வீட்டில் இருக்கு, நாளைக்கு அதுலேயே அவருக்கு தெரிஞ்சதை செய்யறேன். So Jaga, what do you do in your day-to-day life? ஸோ தினசரியில் வந்து நான் வந்து ஒரு தொழிற்சங்கவாதியாக இருக்கேன். அதாவது NTUCயில் வந்து ஒரு ட்ரேட் யூனியனிஸ். அது வந்து என்னுடைய முதல் பணி, என்னோடய முதல் வேலை. நான் வந்து NUSலேருந்து கிராஜுவேட் பண்ண பிறகு எனக்கு அந்த வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு. படிக்கும்போதே வந்து நான் வந்து ஒரு 3 மாதம் வந்து அங்கே வந்து பணி செஞ்சுருந்தேன். எனக்கு வந்து அந்த ஊழியர்களை பார்த்து வந்து பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப அந்த பிடிச்சிருந்துச்சு. என்னுடைய தோரணைக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து அந்த விருப்பம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சில விஷயங்கள், அதாவது அவங்களுக்கு எஃபெக்ட் பண்ணுற வேலை இடங்களில் எஃபெக்ட் பண்ணுற அந்த விஷயங்களை வந்து நம்ம அவங்கள்ட்ட கொண்டு செல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எனக்கு அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அது அவங்களுக்கு வந்து புரியும் போது அப்போ நான் வந்து குறைந்த வருமானம் உள்ள ஊழியர்களுக்காக நான் வந்து செமினார் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்களோட வேலை இடத்துல உள்ள உரிமைகள் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அப்போ அதை நான் செய்யும் போது எனக்கு அவங்களுக்கு புரியும் போது அவங்க வந்து நம்மள்ட்ட நன்றி சொல்லுவாங்க. ஓ இப்போ எனக்கு வந்து CPF அது எப்படி வந்து அவங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு கூட புரியாது. சில நேரங்களில் வந்து அவங்களுடைய சம்பளம் அந்த ஸ்லீப்பை வந்து எப்படி படிக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி அவங்களோட பணி செஞ்ச போது வந்து எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு வேலையாகவே எனக்கு தெரியலை. தினமும் வந்து போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அது எனக்கு ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருந்தனால அந்த வேலை பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அந்த ஒரு வேலைக்கு மட்டும்தான் நான் வந்து அப்ளிகேஷன் போட்டேன், வேலையும் கிடைச்சிச்சு. இப்போ இன்னும் அங்கே தான் இருக்கேன். ஒன் ஜாப். சுமார் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க? இப்போ 13 வருஷம் இருக்கும் இந்த வருஷம். 13 வருஷம். ஸோ இதை நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு வேலையிலே 13 வருஷம் இருக்கியா? அதுவும் என்னுடைய நண்பர்கள் அந்த இதில் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் ஒரு வேலையில் ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஏன் இருக்கிறேன்னா எனக்கு அந்த வேலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நாங்கள் ஒரே இதில் இருக்க மாட்டோம். நாங்கள் வந்து மாறி மாறி வந்து வெவ்வேறு ஊழியர்கள் வெவ்வேறு செக்டர்ஸை வந்து பார்ப்போம். ஸோ நான் முதல்ல இருக்கும் போது வந்து கிளீனிங் அதில் இருந்தது. அப்புறம் அதுக்கு பிறகு நான் வந்து ஹெல்த் கேர் அந்த இதுக்கு போனது. அப்புறம் நான் கொஞ்ச நாள் வந்து 2 வருடம் வந்து செகண்ட்மெண்ட் அரசாங்கத்துக்கு வந்து நான் போய் 2 வருஷம் செகண்ட்மெண்ட் முடிச்சுட்டு நான் திருப்பி வந்தபோது இப்போ நான் ஃப்ரீலான்சஸ் பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம NTUCன்னு பார்க்கும்போது எல்லாரும் வந்து அது சூப்பர் மார்க்கெட் எவ்வளோ டிடக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போனாலும் எங்கே வேலை செய்கிறேன் NTUCயா, அதுக்கு பிறகு என்ன பிரான்ச்சு மேனேஜரா. அப்போ நான் உங்களுக்கு விளக்கணும், இல்லை இது சூப்பர் மார்க்கெட் இல்லை, இது வந்து தொழிற்சங்கம் அப்படின்னு சொல்லி. No, a lot of people do have this misconception where they don't realize NTUC வந்து NTUCலேயே 2 இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட் வருது வந்து ஃபேர் ப்ரைஸ். It doesn't come NTUC Union, you know.
ஃபேர் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அதனாலே நிறைய மிஸ்கான்செப்ஷன் எஸ்பெஷலி த ஓல்டர் ஜென்ரேஷன் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எதனால் வந்து அந்த என்டிசி யூனியன் இருக்குது அதோட நீட்ஸ். இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலே நம்ம யாருமே வந்து ஃபேர் ப்ரைஸ்க்கு போகிறோன்னு சொல்ல மாட்டாங்க, NTUC தான் போகிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ நானும் வேலைக்கு போகும்போது ஓகே NTUCக்கு தான் போகிறேன், ஆனால் வேற NTUCக்கு வந்து மீன் பிரான்ச். அதான் வீட்டில் தப்பி தாரி வரும்போது பிரெட் சொல்லல 13 வருஷமா வேலை பார்க்க இது வரைக்கும் வீட்டு சாப்பாடு. Sorry. But all the common jokes which comes out lah. But okay, so for me what piques my interest about Jagga, right? உங்களோட தமிழ். So நீங்க பேசுறது அவர் பேசுறது நான் பேசுறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸா இருக்குல்ல. கொஞ்ச நேரத்துக்கு இங்கிலீஷ் வருது, தமிழ் வருது, திருப்பி இங்கிலீஷ் வருது. நம்ம பேசுறது டேங்கிலீஷ். அதுதான் பிரச்சனை. You've done a lot of events associated with Tamil language. தமிழ் மொழிக்காக நீங்கள் நிறையா செஞ்சுருக்கீங்க உங்களோட NTUC வாழ்க்கையிலையும். Even when I first met you, I was like, oh, இவர் தமிழ் actually quite solid. இல்லை கொஞ்ச நேரத்தில் பேசுமா ஆசிரியர் பேசுகிற மாதிரியே இருக்கு. And then இந்த மாதம் வேறு தமிழ் மொழி மாதம். ஆமாம். You know, and we thought, why not let's actually attack this topic? ஏன்னா நம்மள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க தமிழ் ஒழுங்கா பேசல, தமிழ் தமிழால பேசுறீங்க, என்னடா வளரி வச்சிருக்கீங்க, people நீங்க இது என்ன தமிழ் பாட்காஸ்ட், இது தமிழே இல்லை. Exactly. So I mean, first thoughts, do you think Tamil is dying in Singapore? ஓகே, இது வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. நீ நல்லா தமிழ் பேசுகிறிய, இப்படி உனக்கு இந்த தமிழ் நல்லா வருது அப்படின்ட்டு. ஸோ முதல்ல நான் அதை பற்றி சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் தமிழ் நல்லா பேசுகிறதுக்கு காரணமே வந்து என்னுடைய பெற்றோர்கள், என்னோடய ஆசிரியர்கள். தமிழ் மொழி எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருந்தனால சின்ன வயதில் இல்லை தொடக்கப்பள்ளியோ உயர்நிலையோ இல்லை தொடக்க கல்லூரி இது மாதிரி போகும்போது எல்லா போட்டிகள்லையும் பங்கு பெறுவேன். எல்லா போட்டி, விவாத போட்டி எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக, ஏன்னா அதில் ஆர்வமும் இருந்துச்சு. ஆசிரியர்களும் நம்பிக்கை வச்சு என்னை வந்து நல்லா இன்னும் ஊக்குவிச்சு என்னை வந்து போட்டிகளில் பங்கு எடுக்க சொன்னாங்க. பரிசு எடுப்பது வந்து ஒரு போனஸ், ஆனால் அந்த பங்கேற்பு பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் அந்த மொழி வளம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா எனக்கு ஆர்வம். தமிழ் இலக்கியமும் எடுத்திருக்கேன். நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது 2 தமிழ் மாடியூல்ஸ் இருந்துச்சு. அது நான் எடுக்க காரணமே வந்து என்னன்னா, நம்ம எடுக்கலன்னா வேற யார் எடுக்க போறா அப்படின்னு அந்த ஒரு இதில் தான் எடுத்தது. நம்மளா இருந்ததா எடுத்ததா எப்படா ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சென்டென்ஸே மாறிடுது. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட அந்த 2வது கேள்வி, தமிழ் புழக்கம், அதாவது சிங்கப்பூரில் வந்து தமிழ் வந்து ஒரு அதிகாரத்துவ மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து. அதை வந்து பெரும்பாலும் வந்து தமிழர்கள் இல்லை இந்தியர்கள் வந்து தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ் பேசுகிறாங்க தான். ஆனால் பேசுறது வேற, எழுதுறது வேற. கரெக்ட். என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் பாட்காஸ்ட்னு சொல்லும் போது நீங்கள் உங்கள் ஆடியன்ஸை பார்க்குறீங்க, யார் உங்களை பார்க்குறா. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ நீங்கள் அதை தான் அவங்களுக்கு கொண்டு போகணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தமிழ் கலந்த ஆங்கிலம் பேசுறதுல தவறு இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அந்த முயற்சி பண்ணுறீங்க பாருங்கள். நீங்கள் வந்து எத்தனையோ பாட்காஸ்ட் இருக்குது, ஆனால் நீங்கள் தமிழுக்குன்னு ஒரு பாட்காஸ்ட் செய்யும்போது அது ஒரு என்ன சொன்னீங்கன்னா ஒரு அங்கீகாரம் தான். தமிழை நம்ம வந்து வேறு வழியில் நம்ம வந்து கொண்டு போகிறோம். நீங்கள் வந்து தமிழை வந்து சில பேர் சொல்லுவாங்க, என்னடா தமிழை கொலை பண்ணுறீங்களே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து அவங்க வேறு பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்க்குறாங்க. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் வந்து தமிழை வந்து வேறு ஒரு இன்னோவேட்டிவ், அது ஆக்சுவலி ஒரு மாதிரி இன்னோவேட்டிவ் தான் நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து எங்கே அந்த மாதிரி பண்ணுறீங்க. இப்போ பாட்காஸ்ட்டில் பண்ணுறீங்க, பட் இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு கருத்தரங்குக்கு போகிறீங்க, செமினாருக்கு போகிறீங்க, அதோ தமிழ் கருத்தரங்குக்கு போகிறீங்க. ஸோ அப்போ அந்த இடம் பொருள் ஏவல் முக்கியமாக இல்லையா? ஸோ அந்த இடத்துல அப்போ நம்ம வந்து ஒரு நல்ல தமிழ் தான் வந்து பேசணும். அப்போ ஒரு போட்டிக்கு போகும்போது, தமிழ் போட்டிக்கு போகும்போது அங்கே எதிர்பார்ப்புகள் இருக்கும், நம்ம வந்து தமிழ் நல்லா பேசணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த அந்த இடத்துக்கு நம்ம வந்து தமிழை வந்து பேசணும். இப்போ எழுத்தில் பார்க்கும்போது தமிழ் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் எத்தனை பேர் வந்து தமிழை எழுத்து கூட்டி வந்து படிக்கிறாங்க, எத்தனை பேர் தமிழ் எழுதுறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய கருத்து வந்து என்னன்னா, தமிழ் எல்லா இடத்துலையும் இருக்கணும் என்னோட ஆசை தான். ஆனால் அதையும் நம்ம படிக்கணும். தமிழ் முரசு எத்தனை பேர் வாங்கி படிக்கிறாங்க? இல்லை. இப்போ நம்ம வந்து நான் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் தமிழுக்காக வந்து நிறைய மொழி மாற்றம் டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணி நம்ம 4 மொழிகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தமிழ் மொழிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். ஆனால் சில நேரத்தில் எனக்கே வந்து கவலையாக இருக்கும், எத்தனை பேர் அந்த தமிழை எடுத்து படிச்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு. இல்லை, நம்மளோட பாட்காஸ்ட் கூட இப்போ வந்து ஏன்னா AI வந்து இப்போ நிறைய அட்வான்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த பாட்காஸ்ட் கூட இப்போ தமிழில் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறாங்க.
ஸோ அது அந்த ஸ்பாட்டிஃபைலையும் அது தமிழில் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அண்ட் யூடியூப்பில் வந்து இங்கிலீஷ் they will transcribe it to English. So there's really a lot of avenues. ஆனால் the thing is you're right. நான் வந்து படித்தப்போ, நான் பள்ளி காலத்தில் படித்தப்போ இந்த கட்டுரை எழுதணும், தமிழர்ஸை பார்த்து have to write journals and all that. So இப்போ காலகட்டம் I don't know. ஏன்னா is so many ways to consume the language. Social மீடியாவும் இருக்குது. It's way easier in my opinion. But I think the ultimate question here is, right, social media பற்றி நம்ம பார்த்தாக்கா, do you think really it helps or is it killing the language? அதாவது மொழின்னு பார்க்கும்போது அதில் ரெண்டு விஷயம் அடங்குது. ஒன்று வந்து அது நம்மளோட அடையாளம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து அதை நம்ம சரியாக பேசணும். ஆனால் தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகையில் தமிழில் வந்து பேசுவாங்க. செந்தமிழ்னு சொல்லுவாங்க, அப்படின்னா வெவ்வேறு தமிழில் வருது. ஆனால் அது வந்து அடையாளம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலி ஒரு கம்யூனிகேஷன். நம்ம வந்து மக்களுக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். அப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம பேச்சு தமிழில் பேசுகிறது வேறு, நல்ல தமிழில் செந்தமிழில் பேசுகிறது வேறு. அப்படி நம்ம பேச்சு தமிழில் பேசும்போது ஒரு 2 ஆங்கில வார்த்தைகள் வந்து சொல்கிறது தவறு இல்லைன்னு ஏன் எனக்கு தோணுதுன்னா, சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு அது என்ன சொல்கிறாங்கன்னு புரியாது. அப்போ புரியறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். இப்போ நான் வந்து தொழிற்சங்கம் சொல்லும் போது எல்லாருக்கும் தொழிற்சங்கம்னா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ்ன்னு தெரியாது. ஆமாவா இல்லையா? அது நீங்கள் எப்போ சொல்லி தான் எனக்கே தெரியுது. ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் வந்து தமிழ் வெர்ஷன் வந்து தொழிற்சங்கம் அப்படி. அப்போ இன்னொன்று வார்த்தை வந்து என்ன, இப்போ மத்திய சேமி நிதி அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பேருக்கு அது வந்து சிபிஎஃப்னு தெரியும்? இல்லை, கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ஸ்லோவாக ட்ரான்ஸ்லேஷன். இதுக்கு தான் என்னோட ஆசிரியர் என்ன தெரியுமா பண்ணார், நான் சொன்னது வந்து பிரைமரி ஸ்கூலில் எங்கள் வாட் ஷீஸ் ஃபீமேல் டீச்சர், அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எவ்ரிடே நியூஸ் பார்க்கும்போது அந்த ஒரு நாள் ஒரு சொல் வரும். அதுதான் சொல்ல வந்தேன். அதை நான் உட்காந்து நம்ம எழுதணும். என்ன நடக்கும்னா அதை 8:30 ஆரம்பித்தா நீங்கள் வந்து அது வரதுக்கு வந்து 8:45 ஏன்னா அரை மணி நேரம் இல்லை. ஸோ அது டுவர்ட்ஸ் த எண்ட் வரும். அதனாலே சம்டைம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் அஸ் ஒரு ஆள் ஒரு நாளைக்கு நீங்கள் எழுதுங்க, நம்ம எல்லோரும் காப்பி பண்ணி. ஸோ ஒரு நாள் ஒரு ஆள் நியூஸ் பார்ப்பாங்க, 5 நாள் கரெக்டாக ஓடிடும். இதெல்லாம் நம்ம பண்ணது தப்புல, நான் செய்த தவறு. another reason also, நான் வந்து என்னோட ஃபேமிலி கான்டெக்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து தமிழ் நல்லா பேசுவேன். என்னோட ஃபேமிலி, என்னோட தங்கச்சி. ஆனால் என் தம்பி வந்து அவ்வளோ நல்லா, அவனுக்கு தமிழ் வந்து பேசி நான் வெறிகிறேன். அவனுக்கு தமிழ் அவ்வளோவா வந்து சரளமாக வராது. அதே மாதிரி என்னோட கசன்ஸும் சேம், அவங்களுக்கும் தமிழ் சரளமாக வராது. ஆனால் அவங்க தமிழ் பேச ட்ரை பண்ணும்போது, பிகாஸ் அவங்க ப்ரொனன்சியேஷன் இருக்கும் போது some of us will start laughing. It's a very common thing because அது நீக் ஆஃப் அ மூமெண்ட்டில் சிரிக்கிறதுனால அவங்க உடனே they pull back. They don't talk, they don't consume it anymore. அதனால they will straight away நம்ம ஆங்கிலத்திலே பேசிடுவோம், அது வந்து ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு புரியறதுக்கு ஈஸி. It's small things like this which is causing the next following youngsters not to consume Tamil easily, or அவங்களுக்கு புரிஞ்சாலும் பேசாத காரணம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த உச்சரிப்பு பிரச்சனைனால தான். ஆனால் நீங்கள் சொல்கிறது இது வந்து எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். எங்கள் வீட்லேயும் அப்படி நடக்கும். ஸோ என்னுடைய கசின்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அவங்களும் வந்து இந்த மாதிரி சில நேரத்தில் தமிழ் பேசும்போது, இப்போ எனக்கு வந்து அது வந்து ஒரு சிரிப்பு மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சிரிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ அவங்களுக்கு அந்த அச்சம் வருது. என்னடா நம்ம வந்து பரல நம்ம ஆங்கிலமே பேசிடுவோம், நம்ம வந்து சில நேரத்தில் தமிழில் வந்து பேசுவோம், அவங்க பதில் வந்து ஆங்கிலத்தில் வரும். ஸோ அதனால தான் இப்போ நான் நல்லா தமிழ் பேச காரணம் வந்து என்னென்னா, வீட்டில் வந்து என்னை வந்து அந்த உற்சாகம், அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க தமிழ் பேசுகிறதுக்கு. ஸோ பெரும்பாலும் தமிழ் பேசிக்கிட்டு ஒரு மொழி வந்து புழக்கம் தான். நம்ம அதிகமாக பேச அது நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா சிறப்பாக செய்வோம். என்னுடைய கருத்து வந்து என்னென்னா, நம்ம கொஞ்சம் கலந்து வீட்டில் பேச்சு தமிழுக்கு நம்ம கொஞ்சம் கலந்து பேசுகிறதுல தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எதுக்காக பேசுகிறோம், அடையாளத்துக்காக பேசலை. நம்ம எதுக்காக பேசுகிறோம், கம்யூனிகேஷன். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம உதாரணத்துக்கு எப்பவுமே என்ன சொல்லுவோம், ஃபோன் அடிச்சோன்னு சொல்லுவோம். ஃபோனை எப்படி அடிப்போம், நான் தலையில போட்டு அடிப்பேன். ஸோ நம்ம யார்கிட்ட வந்து நான் ஃபோன் உங்களுக்கு நான் தொடர்பு கொண்டேன்னு பேசுவோம். அது வந்து சுத்த தமிழ். ஆமாம். ஸோ நம்ம புழக்கத்தில் சொல்கிறது ஃபோன் அடிச்சோன்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து ஒரு எல்லாருக்கும் புரிஞ்சது வந்து என்னென்னா, ஃபோன் அடிக்கிறதுனா நான் வந்து ஃபோன் கால் பண்ணுறேன். இல்லை, ஆக்சுவலி இன் சிங்கப்பூர் கான்டெக்ட் ரைட், நம்ம மொழி வந்து நிறைய பேச்சு தமிழ் வந்து மலாயம் கலந்துருக்கு, இங்கிலீஷும். கரெக்ட். நான் வந்து ஏன்னோ மேசை வாங்க போகிறேன், நான் வந்து பசாருக்கு போகிறேன், அலமாரி ஏன்னோ there's a lot of chambo, I would say. So do you think like, is that
does that mean that doesn't make you a Tamilan? Or does that how do I phrase this question? ஸோ அடையாளம் நம்ம அடையாளம்னா என்ன? மற்ற மொழியில் பேசுறதுனால நம்ம அடையாளத்தை நம்ம இழக்கிறோமா? ஸோ இதை நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, நம்மளுக்கு வந்து தமிழ் ஒரு அடையாளமாக இருந்தாலும் சிங்கப்பூரில் நம்மளுக்குன்னு சிங்கப்பூரர்னு ஒரு பெரிய அடையாளம் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அது ஒரு சக்ஸஸாக தான் எடுத்துக்கணும், நம்மளோட பெருமையாக எடுத்துக்கணும். காரணம் நம்ம வந்து அந்த பிளாட்சில் சொல்லுவோம் தெரியுமா, இனம் மொழி மதம் வேறுமை இன்றி சொல்லும்போது அதுதான். ஸோ அப்படி வரும்பொழுது நம்ம மற்ற மொழிகளை கலந்து பேசுகிறோன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம கம்பவுண்ட் ஸ்பிரிட் அந்த கம்யூனிட்டியில் நம்ம வந்து கலந்து பேசுகிறதுக்கு அதிலே தெரியுது. நம்மளோட சிங்கப்பூரன் ஐடென்டிட்டி தான் முன்னாடிக்கு வருது. மொழி என்பது வந்து நம்மளுடைய மதத்தாங் அது வந்து செகண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் நம்ம என்ன சொல்லுவோம், இங்கிலீஷ்னு சொல்லுவோம். அப்புறம் செகண்ட் லாங்குவேஜ் தான் வந்து அவங்க மதத்தாங்காக இருக்கும். ஸோ அதுதான். ஸோ என்னுடைய கேட்டிங்கன்னா இஸ் த கம்யூனிகேஷன். இப்போ புரியுதா? இப்போ பசார்னு சொன்னோன்னா எனக்கு புரியுது இல்லை? கரெக்ட். ஆமாம், அதுதான். ஸோ நீங்கள் வந்து போய் வந்து நான் சந்தைக்கு போகிறேன், யாருமே நான் சந்தைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அது புரிகிற மாதிரி பேசுகிறதுக்காக தான். அப்போ அதில் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்களே, நீங்கள் ஃபேர் ப்ரைஸ் பற்றி பேசியிருக்க மாட்டேன். இப்போ வந்து மெயின்லி இருக்கிறது வந்து செங்ஷாங் ஃபேர் ப்ரைஸ் அந்த மாதிரி. நான் வந்து யங்காக இருக்கும்போது நான் வந்து அப்போ மாமா கடைக்கு போகிறேன், பிளாக்கில் அந்த மாமா கடை ரெண்டுமே பெட்டி கடை சொல்லுவாங்க, மாமா ஷாப் வந்து நம்ம மாமா கடைக்கு போகிறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு புரியுது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து நான் வந்து பிரைமரி ஸ்கூலில் வந்து ஓரல் எக்ஸாம் எடுக்கும்போது கூட அந்த டைமில் வந்து சில மாற்றங்கள் இருந்துச்சு. என்னன்னா என்னோட ஆசிரியர் என்ன சொன்னாலும், நீங்கள் பேச்சு தமிழில் பேசலாம், ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். ஏன்னா சுத்த தமிழில் பேசும்போது சம்டைம் நம்ம வந்து அங்கே மாட்டிப்போம். அந்த வேர்ட் தெரியாட்டி நம்ம மாட்டிப்போம். அந்த சென்டென்ஸை சொல்லாமல் அப்படி அவங்க நம்மளே பார்ப்பாங்க, நம்ம அவங்கள பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்ல போகிறேன் யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரே நிமிஷம். ஆனால் பேச்சு தமிழில் இருக்கப்போ சரளமாக இருக்கனால நம்ம இப்போ இந்த கான்டெக்ட்ஸில் மாதிரி தான் நம்ம பேசுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேச்சு தமிழ் அது அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் சொல்கிற மாதிரி விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரியுதா? தென் லெட் தெம் டாக், டோன்ட் இன்டரப்ட் ஃபர்ஸ்ட். அது one question I have here then கண்டிப்பாக இதை நீங்கள் கேட்டுருப்பீங்க. ஏன்னா எனக்கு தமிழ் புரியும் ஆனால் பேச வராது. ஏன்னா இது எல்லா மொழிலையும் இருக்குது. அந்த மொழி எனக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை மதர் டங் பட் ஐ கான்ட் ஸ்பீக். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? அது வந்து தனிப்பட்ட நபர்களுக்கு வந்து நினைக்கிறேன் புரியும்னா அவங்களால ஆக்சுவலி ஓரளவுக்கு பேச தெரியும் தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ என்னுடைய கருத்து வந்து என்னென்னா, அவங்க வந்து அவங்களோட தயக்கமாக இருக்குது. நம்ம வந்து சரியாக பேசிட மாட்டோமோ, மற்றவங்க நம்ம அந்த பேசுகிறனால வந்து என்ன கேலி ஜட்ஜ் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்கன்னு அந்த ஒரு அச்சம் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, நான் சமூகத்தில் இருக்கிறனால நான் வந்து நிறையா ஈவெண்ட்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், நிறைய பேரை சந்திப்பேன். அப்படி ஒரு இந்தியரை பார்த்து அவங்க தமிழ் பேசுகிறவங்களா இருந்தாங்கன்னா நான் அவங்கள்ட்ட தமிழ் பேசுவேன். ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை நம்ம எப்போ தமிழ் பேச போகிறோம்? கரெக்ட். ஆமாவா இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஆனால் இதே இப்போ நம்மளோட அறையில் வந்து 4 பேர் வந்து வேறு இனவங்க இருந்தாங்கன்னா நம்ம தமிழ் பேச மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு புரியறதுக்காக நம்ம வந்து எல்லாரும் ஆங்கிலத்தில் பேசுறது. இல்லை அப்படி நம்ம தமிழில் வச்சு பேசினாலும் சில நேரத்தில் அவங்களோட முகபாவனையை பார்த்துட்டு அப்போ நம்ம எதுவும் பண்ணோம் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம இதை தான் சொன்னோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க நினைக்க மாட்டாங்க நம்ம வந்து என்ன அவங்கள பற்றி குறை சொல்கிறோமோ அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு. ஸோ அது அவங்களோட தனிப்பட்ட இது நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த ஒரு அச்சம் இருக்குது, என்னடா நம்ம பேசிட்டோம்னா அந்த ஒரு கேலி செய்கிற இருக்குமோன்னு. கிசுஜாக்கா இப்போ வந்து நம்ம தமிழ் மொழியை பற்றி பேசிட்டோம், ஆனால் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா டிக்டாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா a lot of people தீபாவளினா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பட்டாசு எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. தீபாவளினா ஒரு படம் ரிலீஸ், அதுதான் எனக்கு தெரியும். அது செம்ம படம். தீபாவளிக்கு ஒரு படத்தை பார்த்துட்டா அதுவும் ஏதாச்சும் லைக் யூஸ்வலி லைக் ஆல் த டாப் ஆக்டர்ஸ் will release that. ஒரு விஜய் படம், ஒரு அஜித் படம், ஒரு ரஜினி படம். அந்த ஃபீல் தீபாவளிக்கு பார்த்துட்டாலே வா ஷோ. ஆனால் இது வந்து நம்ம கலாச்சாரத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதா இல்லை சும்மா ஒரு ஒகேஷன் ஒரு காஸ்பிளே மாதிரி பண்ணுறதா? வாட் யூ திங்க்? இது வந்து யார் செய்கிறாங்கன்னு தான் முக்கியம். அப்போ பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சராசரி நம்ம வந்து ஆர்டினரி பீப்புள் வந்து அவங்க செலிப்ரேஷனை வந்து சும்மா ஒரு படமாக எடுத்து அவங்க போடுறாங்கன்னா அவங்க குட் பி பிகாஸ் அவங்க வந்து
அவங்க செய்கிற வாழ்க்கையில் வந்து they want to put memories. அவங்க செய்கிற விஷயங்களை மெமரிஸாக போட்டு மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஃபேமிலியோடு வந்து செய்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த எதுக்காக செய்கிறாங்க அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதிகமாக பார்க்குறோம் இந்த மாதிரி வந்து செய்கிறத பார்க்குறோம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து என்னன்னா, அது மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணாமல் இருக்கணும். அவங்க செய்கிற சில விஷயங்கள் வந்து மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணாமல் இருக்கணும். அதாவது வருஷம் வந்து அவங்க செய்கிறத வந்து அதை ஒரு வீடியோவாக எடுத்து டிக்டாக்ல போட்டாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. டிக்டாக்காகவே அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி செஞ்சாங்கன்னா அதில் அந்த ஒத்தென்டிசிட்டி இல்லை. அப்போ அவங்க வேறு நோக்கத்தோடு செய்கிறாங்க. அதாவது எனக்கு நிறையா ரேட்ஸ் வந்து எனக்கு நிறையா லைக்ஸ் வரணும் அதுக்காக செய்கிறாங்க அப்படின்ட்டு. ரைட். நம்ம கலாச்சாரம் ஓகே, இந்தியர்கள் கலாச்சாரம்னா நம்ம பிரைமரி லைக் நான் ரொம்ப கற்றுக்கிட்ட கலாச்சாரம் வந்து மை பிரைமரி ஸ்கூல் லைஃப். அண்ட் ஐ வென்ட் டு செகண்டரி ஸ்கூல் என்னன்னா மோ அபவுட் ஸ்டடிங் ஒன்லி, கட்டுரை, ப்ரிப்பேரிங் ஃபார் ஓ லெவல் மாதிரி தான். ஏன்னா நான் பிரைமரி ஸ்கூலில் இருக்கும்போது அந்த கலாச்சாரம் வந்து இட் வாஸ் கோயிங் திங். அந்த பொங்கலுக்கு வந்து போய் தேக்காவில் பார்க்கறது, வாங்கிட்டு வர்றது, பொங்கல் செஞ்சு எடுத்து வர்றது, அந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆல். இந்த கலாச்சாரம் வந்து எனக்கு பிரைமரி ஸ்கூலில் வந்து அடிப்படையாக இருந்தது. இப்போ இந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கட்டிங் டவுன். லைக் யூனோ நம்ம வீட்டிலே வி ஸ்டாப் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ பிட் ட்ரபிள்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி அண்ட் லாஜிஸ்டிக்லி. ஏன்னா நம்மளுக்கு வேலை அதெல்லாம் இருக்குன்னு இதை வந்து நம்ம கவுண்டர் பண்ணணும்னா லைக் கவுண்டர் பண்ணி நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்களே நம்ம வந்து கம்யூனிகேஷன் கலாச்சாரம் எவ்ரி திங் வந்து இது வந்து ஒரு அடக்கம். இதை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும்னா ஹவு டு யூ திங்க் வி ஷுட் கோ அபவுட் இட்? இது வந்து என்ன கேட்டிங்கன்னா குடும்பங்கள் தான் வந்து முடிவு செய்யணும். இப்போ எங்களோட ஃபேமிலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புத்தாண்டு அப்படின்னு வரும்போது அது ஒரு பெரிய விஷயம். அப்போ எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து எல்லாரும் வந்து வெஜிடேரியன், அன்னைக்கு நாங்கள் சைவம் தான். ஐயோ ஸோ இல்லை எனக்கும் வந்து சைவ சாப்பாடுல வந்து அவ்வளவு உடன்பாடு இருக்காதுதான். பட் இருந்தாலும் வீட்டில் வந்து இருக்கிறனால நம்மளும் வந்து சைவம் தான் அப்படின்ட்டு. அப்போ அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நிறையா சமையலறையில் பார்த்திங்கன்னா நிறையா சமைப்பாங்க. எல்லாமே சைவ சாப்பாடு தான் சமைப்பாங்க. பாயாசம், இனிப்பு இதெல்லாம் வந்து இருக்கும். தீபாவளிக்கு அந்த மாதிரி இருக்கும். பொங்கலும் வந்து நாங்கள் வந்து வீட்டில் வந்து எல்லோரும் ஒன்றா வந்து பொங்கல் செய்கிற அந்த பழக்கமும் வந்து இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் நடக்கிறது எல்லா வீட்லேயும் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து வேலைக்கு நான் லீவ் எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் கேட்பாங்க, நீ லீவ் எடுக்கிறிய அப்படின்னு கேட்கும்போது எதுக்கு அந்த லீவு? ஏன்னா நம்ம ஒரு நாள் எடுக்கிற லீவு வந்து நம்ம கண்டிப்பாக வெளியூருக்கு போக மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் லீவ் எடுக்குமா அப்போ நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி பொங்கல் புத்தாண்டு நிறைய பேருக்கு தெரியாது. தீபாவளி தான் எல்லாரும் வந்து நியூ இயர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம புத்தாண்டு சொல்லும் போது ஆமாவா அவங்க புத்தாண்டு இப்போ தானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வீட்லேருந்து ஆரம்பிக்குது வந்து அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு. அப்போ ஆனால் அந்த பழக்கங்கள் வந்து நம்மளோட சமூகத்திலே வந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்குதான். ஏன்னா அது அவங்களோட அப்பா அம்மா எப்படி செஞ்சாங்க, அவங்களோட பாட்டி தாத்தா எப்படி செஞ்சாங்களோ அதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. கரெக்ட். அது வந்து எப்படி மாறும்னா, இப்போ சில பேர் திருமணமாகி அப்புறம் அவங்க தனி கொடுத்துன போகிறாங்க. அப்போ அவங்க போகும்போது இது அவங்க வீடாயிட்டு அவங்க முடிவு பண்ணலாமே நம்ம எப்படி கொண்டாட போறோம் அப்படின்ட்டு. இப்பதான் அப்பா என்னமா சொன்னாரு, அது அங்க அவங்க வீட்டுல அவங்க மேபி பொங்கல் வந்து அவங்க வீட்டுல செய்யாம இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு மேபி செய்ய தெரியாம இருக்கலாம். ஆனா அம்மா மேபி பொங்கல் செஞ்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க, அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ அதுலதான் வந்து மாறுது. ஆனா அந்த ஒவ்வொரு பெருநாளுடைய அந்த முக்கியத்துவமோ அதோடைய அர்த்தமோ வந்து மாறல. ஓகே, புழக்கத்தில் தான் அது வந்து குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் இன்னும் அது இன்னும் நம்ம கட்டி காக்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ பொங்கல் உதாரணத்துக்கு சிங்கப்பூர் வந்து இட்ஸ் நாட் அ ஹார்வெஸ்டிங் கண்ட்ரி. இட்ஸ் நாட் டெஃபினெட்லி ரைட். ஆனால் நம்ம ஏன் வந்து பொங்கல் வந்து கொண்டாடுறோம்? நான் பள்ளியில் படிக்கும் போதே என் ஆசிரியர் வந்து சொல்லுவார், அது வந்து ஆக்சுவலி ஒரு நன்றி பெருநாள்னு சொல்லுவார். நன்றி செலுத்தும் பெருநாள். ஏன்னா நம்ம வந்து சூரியனுக்கு நன்றி சொல்கிறோம், நம்மளை வந்து மாடுகளுக்கு நன்றி சொல்கிறோம், அப்புறம் அந்த கன்னி பெண்கள் வந்து அந்த எடுத்துகிட்டு வராங்களா, ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம், அப்புறம் டிராக்டர். கரெக்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்கிறோம். ஸோ அந்த உழவு தொழிலில் வந்து பயன்படுற அந்த இதுக்கு தான் நம்ம நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் வந்து எவ்வளோ மாடர்ன் ஆனாலும்
நம்ம ரைஸ் சாப்பிட்றோம். ஏஷியன் கண்ட்ரி நம்ம எல்லாம் ரைஸ் சாப்பிட்றோம். ஸோ அப்போ அந்த ரைஸ் சாப்பிடும்போது அதோட அர்த்தம் வந்து அது பொங்கல் தான். கரெக்ட். ஏன்னா இட்ஸ் செலிப்ரேட்டிங் த ஃபார்மர்ஸ் பேசிக்கலி. ஸோ அது புரிஞ்சாலே நம்மளுக்கு போதும். நான் வந்து எல்லா வேணாலும் இல்லாமல் இருந்துருவேன், ஆனால் சோறு இல்லாமல் இருக்கவே முடியாது. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை வந்து சோறு சாப்பிடுங்க இல்லாட்டி இல்லை. இப்போ நீங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. திருப்பி வாட் பால்ஸ் தான் நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். நீங்களும் உங்கள் ஆசிரியர், இப்போ நம்ம எல்லாரும் அடிப்படையாக வந்து வீட்டில் என்ன கட்டி கொடுத்தாலும் ஸ்கூலில் நம்ம ஆசிரியர் என்ன சொல்கிறது தான் நம்ம எல்லாமே அது வந்து ஒரு இதாக இருக்கும். ஸோ அந்த வழியில் பார்த்தா டு யூ திங்க் ரைட் நவ் த சிஸ்டம் வழி டு வி ஹேவ் டு லைக் இஸ் தேர் மோர் வேஸ் டு எம்ஃபசைஸ் திஸ் புட்டாண்டே அட் ஸ்கூல் லெவல்ஸ் ஓ நம்ம வெளியே கல்ச்சரல் லெவல்ஸ்? கண்டிப்பாக பள்ளிகளில் வந்து பெரும்பாலும் வந்து செய்வாங்க தான். ஆனால் பள்ளிக்குன்னு வந்து லைக் அவங்களுக்குன்னு ஒரு கரிக்குலம் இருக்குது. அப்போ அவங்களுக்குன்னு நேரம் அந்த கான்ஸ்ட்ரெயின்ஸும் இருக்குது. அதனால் சில நேரங்களில் நினைக்கிறேன் எல்லாரும் ஒரே மாதிரி வந்து செய்கிறதில்ல. இப்போ என்னுடைய ஆசிரியர் வந்து இதில் ரொம்ப முக்கியத்துவம் வந்து காட்டுவார். அதாவது அந்த பொங்கல் இல்லை புத்தாண்டு இது வரும்போது பாடம் நடத்தும் போது அது நடுவில் வந்து அந்த கருத்துக்களை வந்து திணிப்பார், சொல்லுவார். அப்படித்தான் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட ஆசிரியரோட பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லுவேன். இல்லை இவர் திணிப்பாருன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணி சொல்லுவார். நாளைக்கு எல்லாரும் முறுக்கு கொண்டு வச்சிருக்கேன், ஓகே சாப்பாடு கொண்டு இல்லை நீங்க சொல்லலாம் புரிஞ்சுட்டு. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க சில அந்த மாணவர்களை பொறுத்து இருக்குது. ஏன்னா ஆசிரியர்களும் வந்து பார்ப்பாங்க அந்த மாணவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கா இல்லை இந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கும் வந்து அந்த இல்லைன்னா இல்லை இந்த மாணவர்களுக்கு வந்து நேரம் வந்து நான் இந்த பாடத்தை இன்னைக்கு முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லும் போது அப்போ அவங்க அந்த ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஸோ அந்த இப்போ என்னுடைய காலத்தில் வந்து இன்னும் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஈவன் தொடக்க கல்லூரியில் இருக்கும்போது கூட வந்து இந்த பெருநாள் பண்டிகைகளை பற்றி நிறையா பேசுகிறது வந்து இருக்குது. ஆனால் இப்போ வந்து குறைவாக இருக்கான்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்த்தேன், சிலிபஸில் இப்போ வந்து நம்ம புத்தகம்லாம் நிறைய படங்கள் இருக்குது, தமிழ் வார்த்தைலாம் பெருசாக இருக்குது, ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது இப்போ. ஆஹா நான் ஒன்றும் புக்கே படிக்கல. என்னடா ஆச்சு? நேர்களே பரஃப் தெரியறானா ஒரு உருவம் நிற்குதா, அவர் ஏன் சோஃபாவில் உட்காந்துக்கிறேன். இட்ஸ் ஓகே, நீ நின்றுக்கிட்டே பேசுறியா? சம்டைம்ஸ் எனக்கும் ஸ்பீச் மாதிரி. என்ன தண்ணி வேணுமா? ஸோ ஜக்கா there's one more part to this. நீங்கள் வந்து இப்போ ரீசென்ட்லி எல்ஜினி ஜிஆர்சியில் நீங்கள் போட்டிடுறதா நீங்கள் வந்து அறிவிச்சிருந்தீங்க. ஸோ ஃப்ரம் NTUC and then going into எல்ஜினி ஜிஆர்சி, like what got you into this? Why? ஸோ ஈவன் நான் வந்து வேலை ஆரம்பிக்கிறேன் NTUCயில் வேலை ஆரம்பிக்கிற முன்னாடிக்கு நான் வந்து ஒரு சமூக சேவையில் அதிகமாக ஈடுபாடு இருந்துச்சு. அதோட காரணம் வந்து என்னென்னா என்னோடய குடும்பம் வந்து சமூக சேவை மூலமாக நிறையா பயன் பெற்றிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நானும் வந்து எங்கள் மாமா வந்து சொன்னார், இந்த மாதிரி நீ இந்திய நற்பணி. ஸோ நான் முதல்ல சேர்ந்த சமூக சேவை வந்து இந்திய நற்பணி செயற்குழு. அதை நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், இந்தியன் ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. அது வந்து ஒரு கிராஸ் ரூட்ஸ் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்தியர்களுக்காக சமூகத்தில் வந்து நிகழ்ச்சிகள் செய்வாங்க. இப்போ பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து இந்திய குடியிருப்பாளர்களுக்காக செய்கிற நிகழ்ச்சி. ஸோ அதில் ஆரம்பிச்சது தான், சமூக சேவையில் ஆரம்பிச்சது. அந்த ஆர்வம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் அப்படி இருந்து நான் 17 வருஷமாக வந்து சமூக சேவையில் வந்து இருக்கேன். ஓகே. அப்போ சமூக சேவை செய்யும்போது நம்ம வந்து மக்களுடைய பிரச்சனைகளையும் நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். அப்படி செய்யும்போது வந்து அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு நிறைய செய்யும்போது எனக்கு அதில் தான் வந்து நிறையா வந்து ஊன்றுகோல் எனக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சு. இன்னும் நிறையா செய்யணும், நம்ம வந்து தேசிய லெவலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த பொது தேர்தலில் வந்து நான் போட்டியிடுறதுக்காக அறிவிச்சிருந்தேன். ஸோ கம்மிங் டு த க்ளோசிங், ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் கொடுத்தோன்னே we'll come to the final question. ஓகே. ஸோ ரேபிட் ஃபயரை முதல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஓகே சொல்லுங்கள். நீ ஆரம்பிக்கிறியா? நீ கேட்ட நானே கேட்டுறேன், ஆனால் வேறு மாதிரி. ஔவையாரா இல்லை திருவள்ளுவரா? திருவள்ளுவர். ரைட். பொங்கலா புளிசோரா? பொங்கல். பிரியாணியா வெஜிடேரியன் செட் மீலா? பிரியாணி. மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? சிக்கன் தான், நான் மட்டன் சாப்பிட்றது இல்லை. காஃபியா டீயா? காஃபி, ப்ரூ காஃபி. அரே வா, இது இப்போ இன்னொன்று இம்பார்ட்டண்டான கொஸ்டின், குலாப் ஜாமுனா கேசரியா? ஐயோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. எனக்கு பெரும்பாலும் இனிப்பு பொருட்கள் வந்து ரொம்ப பிடிக்கும்.
குலாப் ஜாமுன். வைரமுத்துவா வாலியா? வைரமுத்து. தமிழ். கமலஹாசனா ரஜினிகாந்தா? ரெண்டும் இல்லைன்னு சொல்லலாமா? ஓகே, எம்ஜிஆர் சிவாஜி கணேசன். ஓகே, எனக்கு வந்து படங்களில் வந்து பெரும்பாலும் வந்து எனக்கு அந்த படம் தான் பிடிக்கும் தவிர அந்த படத்தில் நடித்த இவங்களா அந்த படத்துக்கு இவரை பிடிச்சிருக்கும், ஆனால் வேற படத்துக்கு மேபி அவரை பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே, நீங்கள் வந்து படத்தை வந்து அந்த பிளாட் கண்ணி பார்க்குறது. ஓகே ஓகே, கதை. இப்போ இளையராஜாவா ஏஆர் ரஹ்மானா? ஏஆர் ரஹ்மான். நான் வந்து இளையராஜா, ஆனால் இப்போ கொஞ்சம் பழைய ராஜா ஆயிட்டாரு. பட் ஒன்றை சூ பண்ணாமல் உண்மையாவே அவர் பழைய ராஜா, என்ன வயசாயிடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் அந்த பார்க்கும்போது வந்து இளையராஜா வந்து பாடல் வரிகளை நீங்கள் பார்க்கும்போது அதுக்காக நான் இளையராஜா சொல்லுவேன். இசைக்குன்னு சொல்லுவேன், காதில் வந்து இசைகள் கேட்குறதுன்னு சொல்லும் போது வந்து நான் ஏஆர் ரஹ்மான் சொல்லுவேன். எவர்கிரீன் இசைனா இளையராஜா கண்டிப்பாக. அந்த பாடல்கள் கேட்கும் போதே வந்து காதுக்கு இனிமையாக இருக்கும், அந்த வார்த்தைகள்லாம் அழகாக வந்து விழுவோம். கரெக்ட், இட்ஸ் a symphony, really is ஆர்கெஸ்ட்ரா. ரேபிட் ஃபயர் இதோட நிறுத்திப்போம், இன்னும் போன நான் ஏன் திருவள்ளுவர் சொன்ன தெரியுமா? ஏன்னா நான் வந்து ஒரு போட்டியில் பங்கெடுத்தேன். அந்த போட்டியே வந்து திருக்குறள் மனன போட்டி. அந்த படன போட்டியில் வந்து நீங்கள் என்னென்னா உங்களோட எவ்வளோ திருக்குறள் சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லணும். அப்புறம் மேற்கொண்டு நீங்கள் அந்த திருக்குறளை சொல்லிவிட்டு அதோடைய பொருளையும் நீங்கள் சொல்லணும். அப்போ என்னோட ஆசிரியர் வந்து உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து முயற்சி பண்ணு, நீ சொல்லு அப்படின்ட்டு. நான் 660 சொச்சம் திருக்குறளை மனப்பாடம் பண்ணி பொருளையும் சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து கான்சலேஷன் தான் கிடைச்சி. என்னோட இன்னும் நிறைய பேர் வந்து அவ்வளவு திருக்குறள் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 2க்கு மேல பார்த்து வச்சு 600 ரொம்ப நினைச்சேன். 600 ரொம்ப தான் நான் சொல்றேன், நம்ம செக் பண்ணி சொல்றோம். இதை நம்ம வந்து ஒரு டெஸ்டா வச்சிருவோம். Let me give you உயர்நிலை பள்ளியில் உங்களுக்கு பொருள் சொன்னா அந்த திருக்குறள் தெரியுமா, இல்ல திருக்குறள் சொன்னா அந்த பொருள் தெரியுமா? ஏதோ சொல்லுங்க, நான் முயற்சி பண்றேன். இது அதுக்கு மேல நான் திருக்குறள் தெரியும். நீ பாரதியார்னு பற்றி தெரியுதாரு, அதுக்கு ஒரு கதை என்னன்னா we'll just do a very quick one. கடவுள் வாழ்த்தா ஏன்டா இது? அதான் மொதல் அதிகாரம். கடவுள் வாழ்த்து வந்து மொதல் அதிகாரம். அதாவது 1330 திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒரு அதிகாரத்தில் வந்து 10 குறள்கள் இருக்கும். ஸோ கடவுள் வாழ்த்து தான் முதல் அதிகாரம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி. இது கொஞ்சம் டேஞ்சர். நம்ம ஜெகாக்கு கண்டிப்பா தெரியும், அதனால நம்ம இந்த கேள்வியை கேட்டோம், நம்மளுக்கு தான் தப்பாயிரும். நமக்கு தான் டபுள் டேஞ்ச். ஸோ ஜெகா, thank you so much for coming and joining us as a final closing question, right? இது தமிழ் இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து do you think Tamil has evolved, or is it no, there's only one way we can do? ஒரே ஒரு வழியில் தான் நம்ம தமிழ் பேச முடியும், அதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே, ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக சொல்ல போகிறேன். தமிழ் வந்து இவால்வ் ஆகலை. தமிழ் வந்து ஒரு தொன்மையான மொழி, அதாவது ஒரு பழைய மொழி. அது வந்து அப்படி தான், தமிழ் அப்படி தான் இருக்குது. எது மாறி இருக்குன்னா அதோட ப்ராக்டிஸ், நம்ம எப்படி தமிழ் பேசுகிறோம் அதுதான் மாறி இருக்குது. கல்ச்சர்ஸ் மாதிரி ஒவ்வொரு டைம் வந்து நம்ம வந்து கல்ச்சர் அந்த ப்ராக்டிசஸ் கொஞ்சம் ஹேபிட்ஸை மாத்திரம்ல, அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் மாறி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் மொழி பிரகாரம் வந்து அது மாறலை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தமிழை வந்து எழுதுகிற அந்த விதமும் மாறி இருந்துச்சு. சில அந்த வரும்போது இப்படி பழைய காலத்தில் எழுதுவாங்க, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வேறுபட்டு எழுதுகிறோம். மற்றபடி அந்த மொழிக்குன்னு உள்ளது வந்து மாறலை. ஆனால் நம்ம பேசுகிறது அதுதான் வந்து மாறி இருக்குன்னு சொல்லுவோம். அந்த சில தமிழில் வந்து சில பழக்க வழக்கங்களும் வந்து நம்ம செய்கிற அந்த இதுவும் கல்ச்சர்ஸ் கொஞ்சம் மாறுது. காரணம் அந்த நாட்டில் வந்து நம்ம எடுக்கிறோம். we are taking some ideas. நம்ம வந்து அவங்க மற்ற கலாச்சாரங்களோட இதை எடுத்து கலந்து இது பண்ணுறதுனால நம்ம தமிழ் வந்து அதில் மறைஞ்சிருது. அதனால் வந்து தமிழ் இவால்வ்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ் இவால்வ் ஆகலை, அந்த ப்ராக்டிசஸ் தான். ஐ அக்ரி. ஏன்னா கம்மிங் பேக் டு சோஷியல் மீடியா, தமிழ் லாங்குவேஜோட தமிழ் சொசைட்டிஸ் அதெல்லாம் இருக்கும்ல, NUS தமிழ் சொசைட்டி, NTU தமிழ் சொசைட்டி, டிக்டாக்ல நிறைய பார்த்துருக்கேன். தி ஆக்சுவலி புட் அப் RPயோட SMU, it's called ICS, some cultural இருக்கு. So
அவங்களோட இவெண்ட்ஸ் அதெல்லாம் போடுறப்ப இட்ஸ் லைக் ஆக்சுவலி இட்ஸ் ஆக்சுவலி நைஸ் தட் யூ ப்ரோமோட்டிங் ஆல் திஸ் த்ரூ சோஷியல் மீடியா அண்ட் ஆல் தட். ஸோ I think I agree to that. ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். கரெக்ட், மாணவர்கள். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு கொண்டு போகிறாங்க அந்த மெசேஜ், அந்த கருத்தை கொண்டு போகும்போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ எப்பவுமே அடிப்படை வந்து கேட்டிங்கன்னா ஆடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அவங்க பாவனையில வந்து அப்போ ஸோ அவங்க தமிழ் மொழியும் கலாச்சாரத்தையும் வந்து அவங்களோட பாவனையில் கொண்டு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களும் ஒன்று சேர்ந்து செய்கிறாங்க. I guess what I can close it off is அதை நான் இங்கிலீஷில் க்ளோஸ் அப் பண்ணுறேன். இல்லை இது திருக்குறளை கற்க கசடர கற்பது அது கொன்றே வேந்தனா? இல்லை திருக்குறள் தான். அதுக்கப்புறம் But anyways, Jaga, thank you so much for coming on the show and really wishing you all the best. ரொம்ப நன்றி என்னை வந்து அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட வந்து பேசுறதுல நல்லா கலகலப்பா இருந்துச்சு. இல்ல மறக்காத விஷயம் வந்து திணிக்கிறது. இதான் எபிசோட். திணிச்சிடுவோம்.